ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஏப்ரல் 17ஆம் தேதி புதன்கிழமை பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துலாம். இப்போ நிச்சயதார்த்தம் பண்றதுக்காக எல்லா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கெல்லாம் பொண்ணு வீட்டுக்கு வந்தாச்சு. வந்து தங்கமயில் போட்டிருக்கிற நகையெல்லாம் பார்த்து இது எவ்வளோ பவுன் அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. கரெக்டாக பாக்கியம் வந்து ஆன்சர் பண்ணுறதுக்காக உள்ளே வந்து வந்துடுறாங்க. உடனே வந்து அவங்க தடுமாறி தடுமாறி இது 8 பவுன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. 8 பவுன் நான் கூட இது 10 பவுன் இருக்கும்னு நினச்சேன், நல்லா செஞ்சுருக்காங்க, நீங்கள் நகைலாம் எங்கே வாங்குறீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா பாக்கியம் வந்து சொல்கிறாங்க, நாங்கள் வந்து கடையிலலாம் வாங்க மாட்டோம், பரம்பரையாக எங்களுக்கு நகை செய்கிறவங்க ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க கிட்ட தான் செய்வோம் அப்படின்னதும், அது என்னவோ தெரில, நான் நகை வாங்குற கடையில் இந்த மாதிரி டிசைன்லாம் இருக்கவே மாட்டேங்குது, இந்த டிசைன்லாம் நல்லா பழப்பழன்னு சூப்பராக இருக்கே, நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், அவங்களோட ஃபோன் நம்பரை வந்து எனக்கு கொடுங்க, நான் அடுத்த தடவை நகை செய்யும் போது அவர்கிட்டயே கொடுத்து செஞ்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி குழலி வந்து சொல்கிறாங்க. அதுக்கு என்ன, கொடுத்துட்டா போச்சு, உங்களை எல்லாரையும் வெளியில் கூப்பிடுறாங்க, உங்கள் வீட்டுக்கார் வந்து வந்துட்டாரு போங்க அப்படின்ற மாதிரி வந்து பாக்கியம் வந்து சொல்கிறாங்க. ஓ வந்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து வெளியே போயிடுறாங்க. என்னம்மா ஈஸியாக பொய் மேலே பொய்யா இப்படி வந்து அடிச்சு விட்ற, உனக்கு பொய் சொல்லி நல்லா பழகிடுச்சா அப்படின்ற மாதிரி வந்து சுடர் வந்து கேட்குறாங்க. ஏம்மா இப்படி மேலே மேலே பொய் சொல்கிற, அவங்க உடனே ஃபோன் நம்பர் கேட்டால் என்னம்மா பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பாக்கியம் வந்து ஏதாவது ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்து விட வேண்டியதா, அவங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு தப்பாக இருந்துச்சுன்னா அப்படின்ற மாதிரி தங்கமயில் கேட்குறாங்க. அது என்னமோ தெரில, ஃபோன் நம்பர் மாற்றிட்டாங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியே வந்து ஒரு 10 வருஷத்துக்கு மேலே ஓட்டிடலாம், இதெல்லாம் ஒரு பிரச்சனையா, அதெல்லாம் ஈஸியாக சமாளிச்சிடலாம் விடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பாக்கியம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிச்சயதார்த்தம் வந்து நடக்குது. நிச்சயதார்த்த பத்திரிக்கை வந்து வாசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து தாம்பூலம் மாற்றிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மோதிரம் மாற்றிக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பாக்கியம் வந்து எல்லாம் இளவட்ட பிள்ளைங்களாம் இருக்குதுங்க, எல்லாம் பாட்டு டான்ஸுன்னு ஆட வேண்டியது தானே அப்படின்னு சொன்னதும் பாக்கியமே நல்லா பாடுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நான்லாம் பாடல, சின்ன பிள்ளைங்க இருக்குது, அவங்க பாடட்டும் அப்படின்னதும் கதிர் வந்து சூப்பராக பாட்டு பாடுவான் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. உடனே கதிர் வந்து பாட்டு பாடுறாரு. அதுக்கப்புறம் வந்து செந்தில் மீனா எல்லாரும் டான்ஸ் ஆடுறாங்க. அப்படியே கும்பலாக எல்லாரும் சேர்ந்து ஒரு டான்ஸ் வந்து போட்டுடுறாங்க. டான்ஸ் எல்லாம் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முகூர்த்தத்துக்கு வந்து தேதி குறிக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா 3 முகூர்த்தம் இவங்க பார்த்து வச்சுருக்காங்க தங்கமயில் வீட்டில். அதில் ஒரு முகூர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 4 நாள் தான் இருக்குது. அந்த 4 நாளில் கல்யாணம் வைக்கவே அவங்க வந்து ரெடியாக இருக்காங்க. உடனே இவங்களுக்கு என்னடா அப்படின்ற மாதிரி வந்து தோணுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 வாரம் கழித்து கல்யாணம் வந்து வச்சுக்கிறாங்க. அப்புறம் வந்து எல்லாரும் சாப்பிட்றதுக்கு பந்தி போடுறாங்க. பந்தி போடும்போது பார்த்தீங்கன்னா எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து மீனா வந்து பாக்கியத்திட்ட கேட்குறாங்க, நீங்கள் இந்த வீட்டில் எவ்வளோ வருஷமாக இருக்கிறதா சொன்னீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே அவங்க வந்து சொல்கிறாங்க, நாங்கள் பரம்பரையாக இந்த வீட்டில் தான் இருக்கோம் அப்படின்னது. அப்படின்னா அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்களாம் தானே இருப்பாங்க, அவங்களையாவது ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டுருந்தா சபை நிறைஞ்சிருக்கும்ல அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. உடனே வந்து அதுக்கும் வந்து பதில் சொல்லி சமாளிக்கிறாங்க. இல்லை, ஒருத்தரை கூப்பிட்டு ஒருத்தரை கூப்பிடாமல் இருக்க முடியாது, அப்படி கூப்பிட்டுட்டே போனால் ஊரையே கூப்பிட வேண்டியதாக இருக்கும், அதனால தான் கூப்பிடல, எல்லாரையும் கல்யாணத்துக்கு கூப்பிட்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன்னா அக்கம் பக்கத்தில் எல்லாரோடையும் உங்களுக்கு தான் சண்டையாச்சே. மீனா வந்து இந்த மாதிரி கேட்கவும் பாக்கியத்துக்கு வந்து கடுப்பாயிடுது. முடிஞ்சு போன விஷயத்த மறுபடியும் ஆரம்பிக்கிறியா, இரு உன்னை வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு. ஏமா நீ வந்து ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டவ தானே, நீ ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்கும் போதே நகை நட்டுலாம் போட்டு வந்தியா? ஏமா ராஜி, நீயும் அந்த மாதிரி தானே கல்யாணம் பண்ண, வரும்போதே எல்லாம் நகை நட்டுலாம் போட்டு வந்தீங்களா என்ன அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. உடனே இவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக போயிடுது. இந்த காலத்து பிள்ளைங்களும் எவ்வளோ புத்திசாலியாக இருக்காங்க பார்த்தீங்களா, ஓடி வரும்போது கூட நகை நட்டோடு வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியம். உடனே குழலி வாய் சும்மா இருக்குமா, உடனே குழலி வந்து சொல்கிறாங்க, அவங்க எங்கே இந்த நகையெல்லாம் போட்டு வந்தாங்க, அந்த நகைலாம் எங்கள் அம்மாவோடதும் அரசியோடதும், அவங்க வரும்போது நூல் மாதிரி 2 செயின் போட்டு வந்தாங்க, அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கோமதிக்கு பாண்டியனுக்குலாம் ரொம்ப தர்ம சங்கடமாக போயிடுது. உடனே கோமதி வந்து சொல்கிறாங்க, யார் நகையாக இருந்தானே, நம்ம வீட்டு பிள்ளைங்க தானே போட்டுக்கிறாங்க, அதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னதான். ஆமாம், நகை நட்டா முக்கியம், குடும்பம் ஒற்றுமையாக இருக்கிறது தான் முக்கியம், அதனால் என்ன, இப்போது எல்லாரும் ஒன்றா ஒற்றுமையாக இருந்தால் அதே சந்தோஷம் தான், நான் சும்மா கேட்டேன், நீங்கள் ஒன்றும் தப்பாக எடுத்துக்காதீங்க, சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே இவங்க எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஆயிடுது. மீனாக்கு ராஜிக்கெலாம் முகமே ஒரு மாதிரி போயிடுது. உடனே பாண்டியனும் கோமதியும் வந்து சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. பயங்கரமான ஆளாக இருக்காங்க அவங்க பாக்கியம். நிச்சயம் முடிஞ்ச உடனே அவங்க வேலையை வந்து அவங்க காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இனி தங்கமயிலுக்கு கல்யாணம் வேற ஆயிடுச்சுன்னா இந்த குடும்பத்தை என்னெல்லாம் பாடுபடுத்த போகிறாங்கன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆக மொத்தம் இன்றைக்கி நிச்சயதார்த்தம் நடந்தது, அதுதான் இன்றைக்கி எபிசோடில் நடந்தது. ஸோ இனி அடுத்தடுத்து நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்க்குறீங்கன்ற மாதிரி தான் இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானில் ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.